வணக்கம். வடபழனி ஆண்டவர் கோயில் எனும் வடபழனி முருகர் கோயில் சென்னையில் சினிமா ஸ்டுடியோக்கள் அதிகமாக இருக்கும் கோடம்பாக்கம் வடபழனி பகுதியில் அமைந்துள்ளதால் தமிழ் திரை பிரபலங்கள் அதிகமாக வந்து செல்லும் பிரபலமான கோயில் வடபழனி கோயிலாகும். இந்த பகுதியில் 300 காலத்தில் வாழ்ந்த முருக பக்தரான அண்ணாசாமி நாயக்கர் என்பவர் திருத்தணி திருப்போரூர் சென்று முருகனை வழிபட்டு வந்தார். தனது வேண்டுதலுக்காக தென்பழனிக்கு மிக நீண்ட தூரம் யாத்திரை சென்று முருகனை வழிபட்ட போது தன்னால் அடிக்கடி தென்பழனி சென்று பழனி முருகனை தரிசிக்க முடியாது என்று மனம் கலங்கினார். அப்போது அங்கே வந்த சாது ஒருவர், கவலைப்படாதே பக்தா, நீ இங்கிருந்து பழனி முருகனின் திருவுருவப்படத்தை வாங்கிச் சென்று உன் வீட்டின் அருகே கொட்டகை அமைத்து வழிபடு, பழனி முருகனின் அருள் கிடைக்கும் என்றார். சாதுவின் வாக்கை சாட்சாத் முருகனின் வாக்காக கருதி அண்ணாசாமி நாயக்கரும் பழனி மலையிலிருந்து ஒரு முருகனின் அழகிய திருவுருவப்படத்தை வாங்கிச் சென்று 1865 அல்லது 1890 தன் வீட்டுக்கருகே ஒரு எளிய ஓலை குடிசை அமைத்து அதில் தென்பழனி முருகனின் வண்ணப்படத்தை வைத்து வழிபட்டார். ஒரு நாள் அண்ணாசாமி நாயக்கருக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டதால் தன் வயிற்று வலி நீங்க தன் நாக்கை அறுத்து முருகனுக்கு காணிக்கை செலுத்தினார். இதற்காக பாவாடம் என்று பெயர். இந்த வழிபாட்டுக்கு பின் முருகப்பெருமானால் வயிற்று வலி முற்றிலும் நீங்கியது. பின் முருகப்பெருமானின் தெய்வீக அருளையும் அண்ணாசாமி நாயக்கர் பெற்றார். அருள் பெற்றவன் ஊர் மக்களின் வாழ்க்கை பிரச்சனைகள், நோய் நொடி தீர, வேலைவாய்ப்பு பெருக, திருமணம் தடை முறிய போன்ற பிரச்சனைகளுக்கு தீர்ப்பதற்காக அருள்வாக்கு சொல்லத் தொடங்கினார். அவரின் அருள்வாக்கு மிகவும் பிரபலம் அடைந்தது. பின்னர் அவரை மக்கள் அண்ணாசாமி தம்பிரான் என்று அழைக்கத் தொடங்கினர். அவர் காலத்தில் அவருக்கு பல சீடர்கள் தோன்றினர். அவர் காலத்திற்கு பின் அவரின் பிரதான சீடராக விளங்கிய ரத்தினசாமி செட்டியார் என்பவர் 1865 தென்பழனி முருகன் சிலை போன்றே ஒரு சிலை செய்து கோவில் கட்டி வழிபட ஆரம்பித்தார். ஒரு நாள் அண்ணாசாமி தம்பிரான் தன் சீடரான ரத்தினசாமி செட்டியார் கனவில் தோன்றி தன்னைப் போலவே பாவாடம் தரித்து கொள்ளுமாறு பணித்தார். ரத்தினசாமி செட்டியாரும் தன் தாக்கை அறுத்து பாவாடம் தரித்து அதனால் முருகப்பெருமானின் ஆற்றல் பெற்று குறி சொல்ல ஆரம்பித்தார். ஊர் மக்களால் இவரும் ரத்தினசாமி தம்பிரான் என்று அழைக்கப்பட்டார். ரத்தினசாமி தம்பிரானுக்கு பல சீடர்கள் சேர்ந்தனர். அவர் மறைவுக்கு பின் பாக்கியலிங்க தம்பிரான் என்பவர் அவரும் பாவாடம் தரித்து குறி சொல்லி மக்களிடம் முருக வழிபாட்டை தொடரச் செய்தார். இன்றுள்ள கர்ப்பகிரகம், உட்பிரகாரம், கருங்கல் மண்டபம் போன்றவை பாக்கியலிங்க தம்பிரானாலேயே கட்டப்பட்டது. இந்த 3 தம்பிரான்கள் ஆன சித்தர்களின் கோவில் சென்னை நெற்குன்றம் அருகே சமாதி கோயிலாக அமைந்து பக்தர்களின் வழிபாட்டுக்கு உகந்ததாக உள்ளது. 1920 வடபழனி முருகர் கோயில் புதுப்பிக்கப்பட்டு ராஜகோபுரம் கட்டப்பட்டது. ஆகம விதிப்படி 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் நடைபெற வேண்டும் என்பதால் சமீபமாக நடைபெற்ற கும்பாபிஷேகம் என்பது 2022 சீரம் சிறப்பமாக நடைபெற்றது. அதிகமாக திருமணங்கள் நடைபெறும் கோயிலாகவும் வடபழனி கோயில் அமைந்துள்ளது. கிட்டத்தட்ட 2000 திருமணங்கள் ஓராண்டில் நடைபெறுவதாக கூறப்படுகிறது. வடபழனி முருகனுக்கு அரோகரா. நன்றி.